Hi students, welcome to நம்ம tuition 10th max exercise 1.3 third sum பார்க்கலாம். Given the function x equal to x square minus 5x plus 6, evaluate 4 ohm letter கொடுத்திருக்காங்க. f of minus 1 கண்டுபிடிக்கணும். f of 2a, f of 2, f of x minus 1. இப்போ இந்த 4 ohm letter நம்ம கண்டுபிடிக்கணும். Solution பார்க்கலாம். Given என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. x equal to x square minus 5x plus 6. First ohm letter என்ன? f of minus 1. இந்த minus 1 வந்து இந்த x இருக்க இடத்துல substitute பண்ண போறேன். அப்போ minus 1 whole square minus 5x இருக்கனால 5 into minus 1 plus 6. Minus 1 into minus 1 plus 1 ஆயிடும். Minus into minus plus 5 into 1 5 plus 6. 1 plus 5 6, 6 plus 6 12. அப்போ f of minus 1 equal to 12. Second row letter பாருங்க f of 2a. இப்போ இந்த 2a வந்து நான் x இருக்க இடத்துல substitute பண்றேன். அப்போ 2a square minus 5 into 2a plus 6. ஸ்டார்டிங்ல கொடுத்தாங்க இல்லைங்களா இந்த ஈக்குவேஷன்ல தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ 2a ஸ்கொயர்னா 2 into 2 4 a into a ஸ்கொயர் மைனஸ் 5 into 2 10 a அப்படியே போட்டுக்கோங்க பிளஸ் 6. இதுதான் f of 2a ஓட ஆன்சர். லெட்டர் பாருங்க f of 2 இந்த 2வை வந்து நான் x இருக்க சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் 5 into 2 plus 6. 2 square வந்து 4 minus 5 2s are 10 plus 6. பாருங்க இப்போ 4 plus 6 10. 10 minus 10 0 இல்லையா? அப்போ f of 2 வந்து 0. Fourth omelet வந்து f of x minus 1. இந்த x minus 1 வந்து அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். x இருக்க இடத்துல அப்போ x minus 1 whole square minus 5 into x minus 1 plus 6. இப்போ இந்த 5 வந்து இன்சைட் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன். அப்போ என்ன வரும்? minus 5x plus 5 வருமா? இங்க பாருங்க x minus 1 whole square minus 5x plus 5 plus 6 என்று எழுதியிருக்கேன். இப்போ இது ஓகே. இப்போ இது பாருங்க x minus 1 whole square இருக்கு. இது வந்து a minus b whole square அதனால தான் இங்க எழுதியிருக்கேன். a minus b whole square ஃபார்முலா என்ன? a square minus 2ab plus b square. இது a இது b. அப்போ x minus 1 whole square equal to ab இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க x square. a என்னது x b வந்து 1 அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x square minus 2 a இருக்க இடத்துல x b இருக்க இடத்துல 1 2 into 1 2 தான் அப்படியே போட்டுக்கோங்க plus b squareனா 1 square 1 தான். நெக்ஸ்ட் இப்போ x square minus 2x plus 1 இதை போட்டுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறத நீங்க மேல இருக்கலையா பேலன்ஸ் அதை எடுத்து போட்டுக்கோங்க. minus 5x plus 5 plus 6. இப்போ x square minus 2x இருக்கு minus 5x இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணிட்டு மைனஸ் சைன் போடணும். minus 7x ஆகும். 1 plus 5 6 6 plus 6 12. அப்போ f of x minus 1 ஓட ஆன்சர் என்னது? x square minus 7x plus 12. இது ரொம்ப குழப்பிக்காதீங்க. x minus 1 whole squareனா வெறும் a minus b whole square ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணதை இந்த இடத்துல போட்டிருக்கேன். மற்றபடி இது அப்படியே சேமா இது எல்லாமே அப்படியே நீங்க எழுதிக்க வேண்டியதுதான். இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிச்சி இந்த 4 ரோம் லெட்டரோட ஆன்சருமே நீங்க எடுத்து எழுதணும். சொல்யூஷன் போட்டு f of minus 1 ஓட ஆன்சர் 12, f of 2a ஓட ஆன்சர் வந்து 4a ஸ்கொயர் minus 10a plus 6, f of 2 வந்து 0, f of x minus 1 என்னது? x square minus 7x plus 12. இதான் ஃபைனல் ஆன்சர். fourth question பார்க்கலாம். A graph representing the function f of x is given in figure. கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, நான் காட்டுறேன். It is clear that f of 9 வந்து 2. Find the following values of the function f of 0, f of 7, f of 2, f of 10. இது ஒன்னொன்னுத்துக்கும் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். இங்க பாருங்க கொஸ்டின் இதுதான் fourth question. அவங்க கொடுத்திருக்க டயக்ராம் இது. இப்போ f of 9 வந்து 2ன்னு கொடுத்திருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க? இது வந்து x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ்ன்னு நமக்கு தெரியும். இப்போ f of 9 வந்து இங்க பாருங்க 9 எங்க மீட் ஆகுது? 2ல தான் மீட் ஆகுது. அப்போ f of 9 வந்து 2ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம f of 0, 7, 2, 10க்கு கண்டுபிடிக்க போறோம். இப்போ f of 0 அதுக்கு பாருங்க, இப்போ 0க்கு நேரா என்ன இருக்கு? 9 இருக்கு. அப்போ f of 0 ஓட ஆன்சர் என்னது? 9. f of 7க்கு பாருங்க, இப்போ 7க்கு நேரா என்ன மீட் ஆகுது? 6. அப்போ ஆன்சர் வந்து 6. f of 2க்கு பாருங்க, 2க்கு நேரா அதுக்கும் 6 தான். f of 10க்கு பாருங்க,
10க்கு நேராக என்ன மீட் ஆகுது 0 தான். இங்கே இருக்க நம்பர்ஸை இங்கே எங்கே ஒய் ஆக்சிஸில் மீட் ஆகுதுன்றதை பார்த்து நம்ம இது ஒன்றுத்துக்கு ஆன்சர் எழுத போகிறோம். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். f(0) வந்து 9, f(7) f(2) 6, f(10) வந்து 0. நீங்கள் நார்மலாக கிராஃப் பண்ணுவீங்களா அதே மாதிரி தான். என்ன ஒன்று, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா போதும். இப்போ செகண்ட் ரூம் லெட்டர் பாருங்க. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னா அவங்க ஒய்யோட வேல்யூவை 1ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே டயக்ராமில் பாருங்க, ஒய் இருக்க 1க்கு நேராக பாருங்க எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்க. கரெக்டாக இங்கே 9க்கும் 10க்கும் நடுவில் மீட் ஆகுது. அப்போ நம்ம அதை என்னென்னு எடுத்துக்கலாம், 9.5ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 9.5ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னது, டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் ரேஞ்ச். இப்போ டொமைனா என்னது, எக்ஸோட வேல்யூஸ் தான் டொமைன். ரேஞ்ச் என்னது, ஒய்யோட வேல்யூஸ். நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. செகண்ட் ரூம் லெட்டர் வந்து 9.5ன்னு எழுதிட்டேன். தேர்ட் ரூம் லெட்டர் வந்து டொமைன் பாருங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 0 to 10 வரைக்கும் எழுதியிருக்காங்க. அதனால நான் எப்படி எழுதுறேன்னா 0 to 10 ஹோல் நம்பர் போட்டுக்கோங்க. 0 லெஸர் தென் எக்ஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு இப்படி தான் எழுதணும் நீங்கள். ரேஞ்ச் அதே மாதிரி 9 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க கிராஃபில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 9 வரைக்கும் தான் எழுதணும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால நீங்கள் ஹோல் நம்பர் போட்டுக்கலாம். சப்போஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நேச்சுரல் நம்பர்னு போட்டுக்கோங்க. இப்போ தென் வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப். இப்போ 6ஓட இமேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, 6க்கு நேரா என்ன இமேஜ் இருக்குன்னு பாருங்க. இங்க 6 இருக்கா, 6க்கு நேரா என்ன இருக்கு, 5 இருக்கா, இங்க பாருங்க 5. அப்போ நீங்க என்ன பண்ணணும், 5 இஸ் த இமேஜ் ஆஃப் 6. ரொம்ப ஈஸி சம் தான். நீங்க அந்த கிராஃப் மட்டும் கரெக்டா பார்த்தீங்கன்னா போதும், ஆன்சர் கரெக்டா வரும். இதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.